அன்பு மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப அருமையாக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய நாள் இன்னும் ஒரு அருமையான நாள். நான் நின்றுட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தோட்டம். ஏற்கனவே நம்ம நெல்லையில் நெடிய வேலை ஆரம்பம்னு சொல்லி ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து இந்த இடத்துக்கு ஆட்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னால் வர முடியல, மற்ற இடங்களுக்கு பயணம் செஞ்சுட்டு இருந்ததுனால இங்கே வர முடியல. இப்போ தான் வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுக்க தரிசாக இருக்கிற ஒரு இடம். அதாவது எந்த விதமான ஒரு பயிரும் இல்லை. இங்கே இருக்கிற ஒரே ஒரு மனிதனுக்கு பயன்படக்கூடிய தாவரம்னு பார்த்திங்கன்னா பனை தான். பனைக்கு நிகரான எந்த தாவரமும் இயற்கையில் கிடையாது அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. அது இல்லாமல் இன்னும் நிறையா மூலிகைகள் இருக்கலாம், எங்களுக்கு அது தெரியலை. சரி, நான் இந்த காரியத்துக்கு வரேன், இந்த காணொலியோட கருத்துக்கு வரேன். இந்த மாதிரி தரிசாக இருக்கிற இடத்த நாங்கள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் நல்லா நிறைய பயிர்கள் வளரக்கூடிய ஒரு இடமாக மாற்றுறதுக்கான முயற்சியில் தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை பார்த்திங்கன்னா, இந்த தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் நீள் வாக்கில் இருக்கிறது. நான் நின்றுட்டுருக்கிறது தெற்கு பகுதி, தெற்கு திசையோட கடைகோடி தோட்டத்தோட பகுதி. அங்கே 2 பேர் போயிட்டுருக்காங்க. இந்த கேமராவில் உங்களுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. அவங்க வடக்கு பகுதிக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கேருந்து நாங்கள் நேர்கோடு ஒன்று எடுத்து இங்கே இந்த தோட்டத்தை 2ஆக பிரிக்கிறதுக்காக ஒரு சாலை அமைக்க போகிறோம். சாலைன்னா மண் பாதை. அதிலிருந்து நம்ம இந்த தோட்டத்தை ஒரு ஏக்கரா இல்லை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி 2 ஏக்கரா ஒரு பெட்டி பெட்டியாக பிரிக்க போகிறோம். நான் உங்களுக்கு இந்த காணொலியில் அந்த வரைபடத்தை கூட காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி அது சம்மந்தமான வேலை தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். நல்ல வெயில் திருநெல்வேலியில். இது இந்த வேலையை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இந்த காணொலி போடலை. இந்த காணொலியில் உங்களுக்கு நான் விவசாயத்தை எந்த மாதிரி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு சொல்லி தான் இந்த காணொலியை நான் போட போகிறேன். ஏற்கனவே நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம், விவசாயம் நடக்கணும்னா ஒரு ஊன்றுகோல் தேவை. அது எந்தெந்த மாதிரியான ஊன்றுகோல், அந்த ஊன்றுகோல் மாதிரியான ஒரு பயிர் என்ன, அந்த பயிரை நீங்கள் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும், அந்த பயிரை நீங்கள் எந்த அளவில் வைக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய லாபம் என்ன, அதை எப்படியெல்லாம் நடவு செய்யலாங்கிறது எனக்கு தெரிஞ்ச நான் இதில் நிபுணத்துவம் வாய்ந்த நபர்களிடம் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் உங்களிடம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட பகிர்ந்துக்க முயற்சி செய்கிறேன். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக தெரிவிங்க. ரொம்ப வெயிலாக இருக்குது, அதான் ரொம்ப மயக்கமாக இருக்குது. இது உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்த இந்த காட்சிகள்லேருந்து விவசாயத்துக்கு ஊன்றுகோல் போல் உறுதுணையாக இருக்கக்கூடிய பயிர் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், அது இந்த பாக்கு மரங்கள் தான். இந்த பாக்கு மரங்களுக்கான சிறப்பான குணாதிசயங்கள் நிறையா இருக்குது. அதோடு சேர்த்து இந்த பாக்கு மரங்கள்லேருந்து வரக்கூடிய இந்த பாக்கு கொட்டைகளோட தேவையும் நம்ம நாட்டில் பரவலாக நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் இந்த பாக்கிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய பல பொருட்களை நிறைய தொழில் சம்பந்தமான தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் நிறையா வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதற்கான விளக்கத்தை இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறதில்ல. அதற்கு பதிலாக இந்த பாக்கு மரங்கள் நடவை நாம் ஏன் செய்யணும், எங்கே செய்யணும், எப்படி செய்யணும், எதற்காக நாம் இதை நம்ம தோட்டத்தில் நடவு செய்யணும் அப்படிங்கிறத பற்றின ஆழமான கருத்துக்களை இந்த காணொலி வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து இந்த காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க. நாம் இப்போ அவசரமான சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் இந்த சமுதாயத்தில் பலவிதமான தொழில்கள் செய்கிறோம். அந்த தொழிலில் இவ்வளவு பொருள் உள்ளே போட்டால் இவ்வளவு பொருள் வெளியே வரும், இவ்வளவு பணம் முதலீடு செஞ்சால் இவ்வளவு லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் வாழ்ந்து பழகிட்டோம்.
அப்போது இந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்களாகிய நாம் திடீர்னு விவசாயத்துக்குள்ளே போய் அந்த விவசாயத்துக்கு ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் இவ்வளவு மணி நேரம் நாம் அதில் செலவிடுறோம் அப்படின்னா இந்த தொழிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதே மாதிரியான லாப கணக்கை விவசாயத்தில் நாம் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதோட விளைவு தான் நாம் யாருமே விவசாயத்துக்குள்ளே இறங்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளை தள்ளியிருக்கு. நாம் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த இந்திய துணைக்கண்டத்தில் சாலையில் நடந்து போகிற ஏதாவது ஒரு நபரை சுட்டி காமிக்கும்போது அந்த நபரை அவரோட சில தலைமுறைகளுக்கு முன்னாடி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஏதாவது ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருப்பார். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம துணைக்கண்டத்தில் நாம் எல்லாருமே விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம். அதற்கு காரணம் என்னென்னா, விவசாயம் அப்படிங்கிறது உணவை உற்பத்தி செய்யக்கூடிய இயல்பான ஒரு செயல்பாடு. இந்த இயல்பான செயல்பாடை என்றைக்குமே நாம் தொழிலாக பார்த்ததில்லை. ஆனால் இங்கே பொருளாதார தேவைகளுக்காக ஏதாவது ஒரு தொழில் செஞ்சோ இல்லை ஏதாவது ஒரு நிறுவனத்தில் நாம் வேலைக்கு போயோ சில பணத்தை நாம் சம்பாரிச்சுக்கணும். அந்த பண தேவை பூர்த்தி அடைஞ்சது மூலமாக நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைய கால நாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த படிப்பு முறை நம்ம மனதிற்குள்ளே ஆழமாக விதைச்சிருக்கு. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கிறத மட்டும் நீங்கள் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துடவே முடியாது. பணம் சம்பாதிப்பதை பற்றி எப்பவுமே எதிர்மறையாக பேசக்கூடிய நபர்கள் போல் நான் பேச போகிறதில்ல. ஏன்னா பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம வாழ்கிற இந்த சமுதாய வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று. பிற தொழில்களை செஞ்சு நீங்கள் பணம் ஈட்டுவதை விட விவசாயத்தில் பணம் ஈட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விவசாயம் செஞ்சு தோல்வி அடைந்தவர்கள் தான் அதிகம் அப்படிங்கிற நிலைப்பாடு நம்ம சமுதாயத்தில் பெரும்பாலும் வளர்க்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அது கிடையாது. விவசாயத்தை ஒரு பேராசை கருதி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா விவசாயத்தில் கண்டிப்பாக நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க. அதற்கு பதிலாக விவசாயத்தை ஒரு நிரந்தர வேளாண்மை முறைக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயத்தில் நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாகவே பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சம்பாதிக்கிறத பற்றி ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பணம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோட சுழற்சி முறையை கையாளுவதற்கான ஒரு கருவி தான். அந்த கருவியை உங்களிடம் போதுமான அளவு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பான முறையில் உங்களால் விவசாயத்தை செய்ய முடியும். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊன்றுகோல் போன்ற ஒரு மரப்பயிர் தான் இந்த பாக்கு. இந்த பாக்கு மனிதனுக்கு உணவு பயிராக இல்லைனாலும் இது சமுதாயத்தில் ரொம்பவே தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பயிர்களில் ஒன்று. இதோட பயன்பாடு, இதோட நடவு முறை, இதற்கு எப்படி நம்ம பராமரிப்பு செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக நான் சொல்ல போகிறதில்ல. இனி வரும் காலங்களில் பாக்கு நடவு பற்றிய ஒரு விரிவான காணொளி நம்ம சேனலில் வரப்போகுது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. முடிந்த வரைக்கும் இந்த பாக்கு பயிரை உங்களிடம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பளவில் 25%, அதாவது 1 ஏக்கர் உங்களிடம் இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் 1/4 ஏக்கரில் 100லிருந்து 120 மரங்களை நட்டு வளர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருட வருமானமாக உங்களுக்கு 50,000லிருந்து 1,00,000 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இதோட பராமரிப்பும் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். அதை பற்றி நாம் வரும் காலங்களில் ஒரு தெளிவான காணொலியில் பார்க்கலாம். விவசாயத்தை நல்ல முறையில் செய்யக்கூடிய நண்பர்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த காணொலியோட தொடர்ச்சியை பாருங்கள். ஏன்னா அதில் தான் இந்த பாக்கு மரங்களை எப்படி நடவு செய்யணும், எப்படி பராமரிக்கணும், இதற்கான ஏற்ற சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பாக்கு மரங்களை பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சிருந்தால், நான் சொல்லாத விவரங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 10 நிமிடங்கள் ஓடிய இந்த காணொலியில் பாக்கு மரங்களை பற்றி விவரங்கள் போதுமான அளவு நான் சொல்லலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன். இது ஒரு ஆழமான புரிதலுக்காக போடப்பட்ட ஒரு காணொலி. தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பாக்கு மரங்கள் பற்றி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பயிர்கள் இந்த மாதிரி விவசாயத்தை ரொம்ப இயல்பாக செய்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நிறையா பயிர்களை பற்றி நாம் நம்ம சேனலில் தொடர்ந்து பேச போகிறோம். குறிப்பாக இந்த பாக்கு மரங்களை பற்றிய முழு விவரங்களையும், நடவுலேருந்து பராமரிப்பிலிருந்து அறுவடையிலிருந்து விற்பனை வரைக்கும் முழு விவரங்களையும் நாம் தொடர்ந்து பேச போகிறோம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் கோ இண்டியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். நன்றி, வணக்கம்.